ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். அனைவரின் குறிக்கோளும் ஒன்றே, அனைவருக்கும் வாக்குரிமையும் ஒன்றே. வாக்காளராகி வாக்களியுங்கள், பொறுப்புடனும் உரிமையுடனும் வாக்களியுங்கள். வணக்கம். வாக்காளர் ஜங்ஷனுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இன்க்ளூசிவ் எலெக்ஷனை பத்தி பேசுவோம். அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல் என்பது வாக்காளராக ஆவதற்கு தகுதியுடைய அனைவரையும் உள்ளடக்கியதாகும். இந்திய குடிமக்களில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் எந்த ஜாதி, மதம், பாலினம், இடம், மொழி மற்றும் சமூகமாக இருந்தாலும் சரி, நமது அரசியலமைப்பு சட்டப்படி வாக்குரிமையில் அனைவருக்கும் சம உரிமை உண்டு. மேலும் அனைவரும் வாக்களிப்பில் பங்கேற்கும் போதுதான் வலுவான ஜனநாயகமும் வலிமையான நாடும் உருவாகும். இப்போ தென்கிழக்கு டெல்லியோட தேர்தல் அதிகாரி பங்கஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ஒவ்வொரு வாக்காளரும் தேர்தல் நடைமுறைகள்ல கலந்துக்கணும், கண்டிப்பா வாக்களிக்கணும், அவங்க வாக்கு மதிப்பு உணரணும், நம்ம ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும். நண்பர்களே, இன்க்ளூசிவ் எலெக்ஷனை பற்றி, அதாவது அனைவரும் தேர்தலில் பங்கேற்பது குறித்து பாபி, ரீமா, ஆரிஃப் மற்றும் ஆஷி ஆகிய இந்த 4 நண்பர்களும் விவாதிக்க இருக்காங்க. இந்த 4 பேரும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள். அவங்க வார இறுதியில் கஃபேக்கு போயிருக்காங்க. வாங்க அவங்களோட விவாதத்துல கலந்துப்போம். ஹே பாபி, கம் ஆன். எப்படி இருக்க? ஏய், எப்படிடா இருக்க? இவ்ளோ நாளாச்சு உன்னை பார்த்து. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏய் ஆஷி, ரீமா, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஹாய் ஆரிஃப், பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்ன நடக்குது? தேர்தல் தான் இப்ப இருக்கிற விசேஷம். ஆமா, எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம்? அதாவது ஐடியல் ஃபியூச்சரை விரும்புறதுன்றது வேற, அதை அடையிறதுன்றது வேற. ரீமா, இளைஞர்கள் நம்ம நாட்டில் என்ன மாற்றத்தை விரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சமுதாயத்தில் ஜாதி, மதம், பாலினம், இடம், மொழி எதையும் பார்க்காம எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியான மாற்றம் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க திறமைகளை வெளிப்படுத்த சம வாய்ப்பு கிடைக்கணும். நிச்சயமா. சரி பாபி, நீ என்ன நினைக்கிற? ஆரிஃப், இளைஞர்களாகிய நாம நாட்டின் நிகழ்காலம், ஒளிமயமான எதிர்காலத்துக்காக பொறுப்பு நம்ம தோள்களில் இருக்குன்னு நினைக்கணும்பா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கட்டுரையை படித்தேன். அதை படித்ததுலேருந்து அதை பற்றி நான் உங்கள் கூட விவாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஓ ஷூர் ஆரிஃப். நாட்டில் தேர்தல் நடக்கிறப்பெல்லாம் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்களிக்கிற உரிமை கிடைக்குது. ஆனால் வாக்களிக்கிறது குறித்த அக்கறை நகர்ப்புற மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. கிராமப்புறங்களை கம்பேர் பண்ணும்போது நகர்ப்புற மக்களுக்கு அந்த அக்கறை கம்மியாக இருக்குன்றதை நான் படித்தேன். அதை கேட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நம்ம நாட்டு மக்கள் தொகையில் 65% அதிகமாக இருக்கிறவங்க இளைஞர்கள் தான், குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்கள். அந்த இளைஞர்களே வாக்களிக்க முன் வர்றதில்லை. யூர் ரைட். அது ஏன்னா அவங்க வாக்களிக்கிறது அவசியமே இல்லைன்னு நினைக்கிறாங்கப்பா. அது ரொம்ப தவறு. பாபி, ஆரிஃப் சொல்றது ரொம்ப சரி. வாக்காளர் பட்டியல்ல பேர் இருந்தோம் நாங்க வாக்களிக்க போறதில்லைன்னு அவங்க சொல்றது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நம்மளோட வாக்குரிமையை நாம பயன்படுத்தணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நிச்சயமா, ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு வாக்கு மூலமா கூட நாம விரும்புகிற வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியும். கண்டிப்பா. மக்களும் தங்களுடைய வாக்குகளின் மதிப்பை அங்கீகரிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், வாக்களிக்க நேரம் இல்லை, நம்ம ஒரு வாக்கால் என்ன மாற்றம் நடக்க போகுது, நம்ம குரலுக்கு மதிப்பு இல்லை, இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் சாக்கு தான். இது நம்ம நாடு, இதை மேம்படுத்த நம்ம நேரம் ஒதுக்கலாம், வேற யார் ஒதுக்குவா? கரெக்டாக சொன்ன ஆரிஃப். நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் வாக்கு மற்றும் வாக்களிப்பின் முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் வாக்கு உங்கள் குரல் என்பதை புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கணும். நண்பர்களே, இந்த விவாதம் மிகவும் முக்கியமானது. ஆரிஃப் சொன்னது போல நகர்ப்புறங்களில் வசிக்கும் இளம் வாக்காளர்கள் ஏதோ ஒரு சாக்குப்போக்கு அல்லது கவனக்குறைவு காரணமா வாக்களிப்பதில்லை. அதே சமயம் கிராமப்புறங்களில் வசிக்கும் இளைஞர்கள்
வாக்களிக்கும் சதவீதம் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க தங்களோட பொறுப்புகளை உணர்ந்திருக்காங்க. எனவே அவங்க நிச்சயமா வாக்களிக்கும் கடமையை செய்யறாங்க. நகர்ப்புற இளைஞர்களும் பின்தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். இந்த நண்பர்களோட விவாதம் தொடர்கிறது. வாங்க நாமளும் அதை கேட்கலாம். ஆரிஃப், நீ சொன்னது 100% கரெக்ட். மக்கள் அவசியம் வாக்களிக்க நேரம் ஒதுக்கணும். இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்ல எல்லாரோட பங்களிப்பையும் உறுதி செய்ய தொடர் முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வராங்க. ரைட் ரீமா. அது மட்டும் இல்ல, பெண்கள், திருநங்கைகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள், இப்படி எல்லாருக்கும் பல வசதிகளும் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல ரீமா, பழங்குடியினர், தொலைதூர பகுதியில் இருக்கிறவங்க, அணுக முடியாத பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கூட இப்ப வாக்களிக்கிற முயற்சிகள் மேற்கொண்டுட்டு வராங்க. நிறைய முயற்சிகள் மேற்கொண்டுட்டு வராங்க. அதை நம்ம தான் சரியா பயன்படுத்திக்கணும். ஷியோர் பாபி. டெல்லி தேர்தல் ஆணையத்தின் கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரக்ஞல் ஹஜாரிகா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். General election 2024. 2024 ஆண்டின் பொது தேர்தல் நடக்க இருக்கு. நம்ம சமூகத்துல வல்னரபிள் பிரிவினர் இருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், திருநர்கள் போன்றவங்க இருக்கிறதால நாம ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றோம். இவங்களுக்கு தனித்தனியா வசதிகளை கொண்டு வர்றோம். சக்ஷம் ஆப் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்கலாம். வீல் சேர், வீட்டிலிருந்து வாக்குச்சாவடிக்கு பிக்கப் போன்ற இந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்தி தர்றோம். அப்புறம் ஆரிஃப், இந்த இன்க்ளூசிவ் எலெக்ஷன்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற? எல்லா தடைகளையும் நீக்கி இளைஞர்கள், நகர்ப்புறம், கிராமப்புறம், ஆண், பெண், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், இப்படி எல்லாருக்கும் தேர்தலில் வாக்களிக்க சம வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். நாட்டில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் வாக்காளர் பட்டியலை சேர்த்து தேர்தல்களை உள்ளடக்கியதாகவும் அணுகக்கூடியதாகவும் செய்யறது தான். இதுல எல்லாருக்கும் என்னன்னா, படிச்சவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, பெண்கள், முதியவர்கள், ஒவ்வொரு சாதியில இருக்கிறவங்களுக்கும் நகரம், கிராமம், மதம், பாலினம் என எல்லாருமே தயக்கம் இல்லாம வாக்களிக்கலாம்பா. ஓ, வெல் செட். எல்லாருக்கும் வாக்குரிமைங்கிறது சம உரிமை. ஜாதி, பொருளாதார நிலை, பாலினம் எதுவா இருந்தாலும் எல்லாரும் வாக்களிக்க நாள்ல வாக்குச்சாவடிக்கு போய் கண்டிப்பா வாக்களிக்கணும். சரியா சொன்ன ஆரிஃப். வாக்காளரா ஆக நீங்க 18 வயது நிரம்பியவராகவும் இந்திய குடிமகனாகவும் இருக்கணும். வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இல்லைன்னா உடனடியா உங்க பெயரை பதிவு செய்யணும். கண்டிப்பா ரீமா, இதுக்கு படிவம் 6 நிரப்பணும். ஆன்லைன்ல பண்ணணும்னா ஓட்டர் ஹெல்ப்லைன்ற செயலியை நம்ம டவுன்லோட் பண்ணி அதோட உதவியும் பெறலாம். அதனால இப்ப நாம எல்லாரும் என்ன சொல்ல வரோம்? கண்டிப்பா வாக்களிங்க. ஒரு விரல் உயர்த்துவோம், அதன் பெருமையை உணர்த்துவோம். ஒரு விரல் உயர்த்துவோம், அதன் பெருமையை உணர்த்துவோம். தேசத்தின் கருவறை வாக்குச்சாவடி போற்றுவோம். நண்பர்களே, ஆரிப், ஆஷி, ரீமா, பாபி ஆகியோரின் வார்த்தைகள் உங்களோட கவனத்தை ஈர்த்திருக்கும். சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் தேர்தலில் பங்கேற்பதை உறுதி செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சமீபத்தில் சத்தீஸ்கரில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்களுக்கு வசதிகள் என்பது குறித்து பஸ்தர் மாவட்ட தேர்தல் அதிகாரி விஜய் தயாராம் அவர்கள் சொல்கிறார். அதையும் கேட்கலாம் வாங்க. मेरा नाम विजय दयाराम. என் பெயர் விஜய் தயாராம். பஸ்தர் மாவட்ட ஆட்சியராக இருக்கேன். சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. பஸ்தர்ல 3 தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு. நாங்க தன்னம்பிக்கையை வளர்க்கிற முயற்சியில ஈடுபட்டோம். வேற வேற பகுதிகளில் வேலை செய்யறவங்களை வச்சு ரேலிஸ் நடத்தினோம். ஏற்கனவே கிராமப்புறங்கள்ல பெண்கள் சுய உதவி குழுக்கள், பிஎல்ஓக்கள், பள்ளி மாணவர்களை கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டோம். நக்சல் பாதிப்பு பகுதிகளில் டிஸ்டர்ப்டு ஏரியாவிலிருந்து 3-4 பேர் தான் வாக்களிப்பாங்க. இப்போ அங்க நல்ல சாலைகளை அமைச்சிருக்கோம். ஒரு சில வாக்குச்சாவடிகள் இதுக்கு முன்னால அங்க இருந்ததில்லை. இதனால 10-12 கிலோமீட்டர் போனாதான் வாக்குச்சாவடி இருக்கும். இப்போ தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமா கிட்டத்தட்ட 70-80% வரைக்கும் வாக்குகள் பதிவாகுது. நண்பர்களே, நாம இந்தியாவின் குடிமக்கள். நம்ம பொறுப்பை நாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா சிந்திச்சு வாக்களிப்போம். நம் குரலை ஒலிக்கச் செய்யும் உரிமை நம் அனைவருக்கும் உண்டு. வாக்களிப்பது என்பது நமது குரல். எனவே உங்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை புரிந்து கொண்டு
விழிப்புடன் இருங்கள், வாக்காளர் ஆகுங்கள். நேயர்களே, இப்போ நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் சில தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்கலாமா? 18 வயது முதல் 100 வயதுடைய பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் இப்படின்னு எல்லாரும் இருக்காங்க. எல்லாருமே பெருமைக்குரிய வாக்காளர்கள். அதனால ஒருங்கிணைந்த தேர்தலா இருக்கணும். இன்க்ளூசிவ் அண்ட் அக்சசபிளா, அதாவது ஒருங்கிணைந்த, அனைவரும் அணுகக்கூடிய வகையில இருக்கணும். நான் பாரதம், பாரதம் என்னுள்ளே, நான் சக்தியே, சக்தி என்னுள்ளே. கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி: இவிஎம்ல நோட்டா உள்பட எத்தனை வேட்பாளர்களோட பெயர்களை பதிவு செய்யலாம்? இதுக்கு சரியான பதில் 16. சரியான பதில் சொல்லி குலுக்கல் முறையில தேர்வாகியிருக்க வெற்றியாளர் BM விஸ்வநாத், பலாரி, கர்நாடகா. ஓகே, இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி. வாக்காளர் பட்டியல்ல உங்க பேரை சேர்க்க எந்த செயலியை பயன்படுத்தலாம்? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். வாக்காளர் பட்டியல்ல உங்க பேரை சேர்க்க எந்த செயலியை பயன்படுத்தலாம்? உங்க பதில எங்களின் வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்புங்கள். எங்களின் வாட்ஸ்அப் எண் 9909031950. மீண்டும் ஒரு முறை கவனமாக கேளுங்கள். எங்களின் வாட்ஸ்அப் எண் 9909031950. நண்பர்களே, இன்க்ளூசிவ் எலெக்ஷன், அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல், அனைவரின் பங்கேற்பு பற்றிய இன்றைய கலந்துரையாடல் பயனுள்ளதாக இருந்தது நாங்க நம்புறோம். நீங்களும் விழிப்புள்ள வாக்காளர்களாக மாற முயற்சி செய்றீங்க என்பதும் தெரியும். ஒவ்வொரு வாரமும் தேர்தல்களில் பங்கேற்க, அதாவது வாக்களிக்க, நீங்கள் எப்படி வாக்காளராக வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேணுங்கிறதையும் நாங்க சொல்றோம். நீங்க வோட்டர் ஹெல்ப்லைன் செயலியையும் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்த மிகவும் எளிதானது. இந்த பயன்பாடு ஆண்ட்ராய்டு மற்றும் ISO இரண்டிலும் கிடைக்கும். வாக்காளர் உதவி எண் 1950 கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில பிரபலங்களுக்கான நேரம். கிராமிய பாடற் கலைஞர் அனிதா குப்புசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், நான் இசைக்கலைஞர் அனிதா குப்புசாமி. இப்போ நான் உங்களுக்கு ஓட்டு போடுறத பத்தி பேச போறேன். இந்தியா ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாடு வல்லரசு நாடாக மாறணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஓட்டு போடணும். ஓட்டு போடுவது என்பது நம்முடைய உரிமை மற்றும் கடமை. அதனால தேர்தல்ல உங்களுடைய வாக்குரிமையை பதிவு செய்து உங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். அலட்சியம் வேண்டாம் நண்பா, வாக்கின் அருமை புரிந்திடு நண்பா. 18 வயது நிறைந்தால் உன் வாக்குரிமை பதிந்திடு நண்பா. வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியை நீங்க அவசியம் கேளுங்க. நீங்க வாக்களிக்கிறதுல இருக்கிற பல பிரச்சனைகளை தீர்க்கிறோம். அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் உங்களுக்காக காத்திருப்போம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, வாக்காளர் ஜங்ஷன்.